இந்த குழந்தைங்க உற்சாகம் வரும்போது நான் சாதிச்சு காட்டுவேன், என் குழந்தைக்கு மகாராஜா மாதிரி தான் ஹஸ்பண்ட் வருவாரு அல்லது ஒய்ஃப் வந்து மகாராணி மாதிரி தான் வருவாங்கன்னு ஒரு பெரிய கற்பனையில வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 65 வயசு ஆகும்போது அவங்கள போய் எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கும்போது இதை சொன்ன மக்கள் எல்லாம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது அந்த நூத்துல ஒரே ஒருத்தர் தான் பணக்காரரா இருக்காரு, ஒரே ஒருத்தர் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. மீதி 4 பேர் வந்து பணத்துக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காங்க. 5 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 4 பேர் பார்த்தாதான் 4 வேலை பார்த்தாதான் சம்பளம், வேலை பார்த்தாதான் வாழ்க்கை ஓடும் அப்படி இருக்காங்க. மீதி 91 பேர் ஃபுல்லா அடுத்தவங்கள நம்பி தான் இருக்காங்க. இது இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு பேரு நம்ம அப்பா அம்மா தெரிஞ்சவங்க எல்லாருமே 65 வயசுல அவங்க சொந்த பணத்துல சாப்பிடல, அவங்க யாரையாவது ஒருத்தரை நம்பி இருக்காங்க. ஒன்னு கேட்கலாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்டு கேட்டு போலாம். ஏன்னா நம்ம அடுத்த முன்னாடி நம்ம 50 வயசுல நம்ம அப்படிதான் ஆகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு ஜோறு போடாதானே ஆகிறோம். அது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மக்கள் இந்த ஏன் ஆகலை அப்படிங்கிறது மக்கள் யோசிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறத ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு இந்த ஆழ்வார் இன்னொரு ஆழ்வார் ஒருத்தர் உண்டுல, அவரோட பேச்சு 6 போதைகள், மக்கள் வந்து 6 போதைகளுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு. பெரியாளாகி இவ்வளவு ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிந்தனை, இது கூட இவ்வளவு போதைகள் இருக்கலாம். இந்த போதையை தாண்டி வயசுக்குள்ளாரு, பண பிரச்சனை, கடன் எப்படி சமாளிக்க தெரியாது, திருவிழா, சாமி, அரசியல் எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துக்கு போறதுல இவன் இங்கேயே சுத்தி இங்கே நிற்பாங்க. என்னடா தலை மட்டும் தெரியுது, அங்கேயே நிக்க, வேற ஒன்றும் போலியா, அங்க போகலையா போகல, அவ்வளவுதான் போ அப்படி அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த போதைகளை சுத்தி மாட்டிங்க நிற்காங்க, மேல போக முடியல. ஒன்னு பொதுமான இடத்துல தைரியம் அது வேணும், எது தெரிஞ்சு படிக்கணும் தெரியணும். நான் அந்த கேள்வி எங்க பாட்டிகிட்ட கேட்டேன். எங்க பாட்டி பிறந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன், பாட்டி நீங்க ஏன்னா இப்போ எல்லாரும் மாவா வீட்டுல தான் இருக்காங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அங்க அவ்வளவுதான். நீங்க யோசிக்கல பாட்டி, வயசானதுக்கு அப்புறம் நீங்க இதை உங்க யோசிக்கலையப்பா, இதெல்லாம் தெரியலையா, இந்த மாதிரி புத்தி நமக்கு இல்லையா அப்படிங்க. கவலைப்படாதீங்க, இங்க நிறைய இருக்காங்க, இவ்வளவு அப்படிதான் போறாங்க. என்ன ஓய் ரெடி பண்ணிட்டீங்களா? 50 வயசுல கிடக்கும்போது பைசா வந்துட்டு இருக்குமா? 50 வயசுல தான் புத்தியே வந்திருக்கு சார். 50 வயசுல தான் புத்தியே வந்திருக்கு. ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, வீட்டுல எடுத்துருப்பீங்க, உங்களுக்கு செலவு இருக்கும், கைகள்லாம் திறன் இருக்காது, ஆடும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மாசம் மாசம் உங்களுக்கு பணம் வரும். அப்படி பண்ணிட்டீங்க. கம்பெனி ஓனரே தெரிவிக்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து மார்க்கெட் இருந்துச்சுன்னா நல்லா ஹாப்பியா இருக்காங்க. மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னு அவங்களே ரொம்ப மோசமான நடக்குது, சமாளிக்க முடியாம இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து இப்பதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங். இது ஆரம்பத்திலே ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த மாதிரி கவனமா எடுத்து உடனே சொல்றதை கேட்கணும், அது கேட்கற மைண்ட் இருக்காதப்ப நம்ம செய்யறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்குள்ள ஸ்டேஜுக்கு வந்து ஒரு மில்லியனர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எம்எம்ஜில வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஹெல்ப் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருந்தேன், லாஸ்ட் இயர்ல கொடுத்துருந்தேன். அவங்க வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டுட்டே இருப்பேன். மாசம் மாசம் அவங்களோட பைசா வந்தோம், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே ஷேர் மார்க்கெட்ல போட்டுட்டே இருப்பேன். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி என்னோட நகை இதெல்லாம் திருப்ப வேண்டிய சுச்சுவேஷன், லாஸ்ட் டேட் வந்துருச்சு, அதனால திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1,93,000 அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. இல்ல 1,43,000 வந்து ரெடி ஆயிட்டு இன்னொரு 50-60 அந்த மாதிரி பெண்டிங்ல இருந்துச்சு. அப்போ வேற எங்க பைசா இருக்கு, வேற எங்க பைசா இருக்கு அப்படின்னு ஒரு இடமா பைசா இருக்கிற இடமா தேடும் போது அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த கொடுத்துட்டு இருக்க அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல. அது வந்து அடுத்த மாசத்துல அந்த மாதிரி வர்றதா இருந்துச்சு. அதனால இந்த மாசத்துக்கு ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது அப்போ ஞாபகம் வந்துச்சு, நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல ஒரு 10,000 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 10,000 போட்டிருந்தது. எனக்கு 17,000 ப்ராஃபிட், மொத்தமா 27,000 கிடைச்சிச்சு. அந்த சுச்சுவேஷன்ல அப்போதைக்கு அந்த 27,000 எடுத்து இப்போ நகை எல்லாமே திருப்பியாச்சு. இப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வரும்போது எனக்கு அந்த 27,000 வந்து என் கையில ப்ராஃபிட்டா நிற்கும். அதை வச்சு நான் இன்னொரு நகை கூட வாங்கலாம். இது எல்லாமே படிச்சது எம்எம்ஜில. இது வெளியில இருந்தா நேரம் அந்த வட்டி பைசா வந்தோடனே இன்னொன்னு செலவு எங்கேயாவது பண்ணிடுறது. அப்படி இல்லாம இதை இங்க போட்டு இந்த பைசாவை எடுத்து இப்ப இந்த 27,000 இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சேன்னா கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்கு இதோட டபுளா கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். இது எல்லாமே எம்எம்ஜில படிச்சது சார், இந்த மணி மேனேஜ் பண்றது, எங்க என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த பைசாவை என்ன செய்யணும் அப்படின்னு. வீட்டுல பெண் குழந்தை இருக்கு, நகை பண்ணி வச்சா உதவும். ஸோ ஏதோ பொட்டு நகையாவது பிள்ளைக்கு வாங்கி வைக்கணும். சரி, நகை நட்டு வாங்கி வச்சுருந்தீங்களா, அது அப்படியே இந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு 10,000 நகை வாங்கினீங்கன்னா ஒரு 5-6 மாசம் கழிச்சு 17,000 நகையா மாறிடும். கரெக்டு தானே? நகையை 10,000 மாசம் மாசம் கொடுக்கும். நகை வாங்கி வச்சா கூடுமா? நகை வச்சா கூடாது. அப்ப இது யாரு சொல்லிக் கொடுப்பா, யாரு செஞ்சா அப்படின்னு எந்த கூட்டத்து கூட இருக்குமோ. இப்ப நம்ம கூட்டத்துல வந்து உங்களுக்கு எத்தனை வகை இன்கம்? ஒரு வகை சரி அப்படின்றாங்க. வெளியூர்ல பையன் வேலைக்கு போறான், சூப்பர், வேற அதுதான் பிச்சைக்காரனோட ஒருபடி மேல, அது வேலை போச்சுன்னா பிடிச்சு பிடிச்சிக்காத டன்னு. இங்க எனக்கு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதுல இன்ட்ரெஸ்ட் ஓகே டன் சூப்பர். இங்க அப்படி இருந்தா தான் நம்மளால அங்க எம்எம்ஜில ஒருத்தர் மனுஷனா மதிப்போம். இல்ல ஓ இது எம்எம்ஜில இல்லாத ஆளா இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது இப்பதான் வந்திருக்கு அப்படி
எந்த கூட்டத்துல இருக்கோம் வீரமணி சொன்னது 50 வயசுல தெரிய வந்திருக்கோம் இப்பெல்லாம் செய்யணுமா அப்படின்னு. மாஸ்டர் நீங்க கொடுத்த வாய்ப்பு தான் சார். வருஷம் வருஷம் பணத்தை பூரா ஊர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு திண்டா பண்ணணும். அங்க வந்த பிறகு ஒரு 60,000 உங்க மூலியமா ஒரு ஜெரதால அக்கௌண்ட்டை போட்ட முடிஞ்சது. இன்னைக்கு அது ஒரு நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ரோசஸ் போயிட்டு இருக்கேன். அதான் சொன்னா அதான் ப்ரோசஸ் ஆனு போட்டிருக்கேன். நீ போன வருஷம் நீங்க சொல்லி கொடுத்ததுதான். அந்த 60,000 என் கையில இருக்கிறது காரணம் நீங்க தான். இல்லடா எல்லாம் எங்க அம்மா என் பெத்த தாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்புறம் தாய் எவ்வளவு ரூபா வச்சுன்னு இல்ல தெரியல அப்படின்னா அதான் நிறைய பேருக்கு நிறைய புருஷமா இருக்கு பொண்டடிமா இருக்கு அம்மா அப்பாக்களுக்கு நம்மள எமப்பி பிடிக்கிறது கிடையாது. அழகா என்கிட்ட வந்து கொடுத்துட்டு இருந்தான். இப்படி எடுத்து விட்டான் அவன் வேலையை பாக்குறதுக்காக. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா பண்றது, ஒரே பிசினஸ் ஒரே இதுவா பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னும் போது நம்ம எம்எம்ஜில படிச்சது வந்து உன்னால என்ன பண்ண முடியுமோ நெக்ஸ்ட் ஒரு இன்கம் ஒரு 2 இன்கம்காவது வழி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் புட்டு வைக்கிறத வச்சு ஏதோ நம்ம வீட்டுல இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பாட்டுக்காவது வழி போகுது. புட்டு வைக்கிறத தனியா சாப்பாட்டுக்கு போட்டோம். நீ பிசினஸ்ல வருது பிசினஸ்க்கு போட்டோம். நேத்து எங்க சார் பார்த்தேன், நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இருக்கிற ரேஞ்சுன்னா ஒரே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே வழியில போயிட்டே இருக்கணும். இங்கேயும் அங்கேயும் செதறினா உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அந்த கிளாஸ் நைட்டு கேட்டா இப்ப இந்த கிளாஸ் கேட்கும்போது நான் யோசிக்கிறேன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃபரெண்ட். நம்ம வந்து எனக்கு அமுதலி மட்டும் தான் முக்கியம். கம்பெனி ப்ராடக்ட் அது எனக்கு முக்கியம் இல்லை. அமுதலி நாளைக்கு வரைக்கும் நல்லது. இப்போ என்ன இப்போ அந்த டாபிக் வந்தனால சொல்றேன், எல்லாரும் தயவு செய்து 1000 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய் என்ன வருதோ வட்டி காசு அந்த பாஸ் இந்த பாஸ் ஒரு போனஸ் கிடைக்குன்னா உடனே கொண்டு போட்டிருக்கேன். நம்ம குரூப்ல சிறந்த குரூப்ல போட்டிருக்காங்க இல்லையா, அவர் உடனே 50 பேர் எழுதி போட்டாரு. மலை எபி மலை 50 பேர் 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அது மலை மாதிரி வந்து நிற்கும். நீங்க 1000 2000 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மாறும். இது எங்க சொந்தக்காரன் கொடுக்க மாட்டான், எங்கேயும் கொடுக்க மாட்டான். இன்னும் ரொம்ப முக்கியமானது வட்டி கொடுக்கறது. அவன் எப்ப தரானோ அதான் உண்டு. வட்டி கொடுத்துட்டு எது என்ன பண்ண கேட்டா யார்ட்ட கேட்டா அப்படின்னு நிற்கலாம். அது கொடுக்க தான் செய்யணும். அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும். தயவு செய்து போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா 50 வருஷத்துல கோயிலுக்கு ஏத்தால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. அந்த படியில ஒண்ணுமே வேண்டாம், ஒரு துண்டு மட்டும் போதும் பிசினஸ் ஸ்டார்ட். நம்ம ஊர்ல சார் தீபாவளி பொங்கல் இந்த ஆயுத பூஜை இதுக்கெல்லாம் போனஸ் கொடுப்பாங்க சார். அந்த போனஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு பெரிய லிஸ்ட் எழுதி வச்சிருப்போம். அந்த விஷயமும் பண்ணாம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுவும் பின்னாடி நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த பணத்தை வாங்கி நேரம் போத்தீஸ்காரன் ஆர்எம்கேவிக்காரன் நகைக்காரன் அவன்கிட்ட கொடுத்துட்டு அல்லது பட்டாஸ்காரக்காரன் 3 பேருக்கு படத்தை கொடுத்தா முடிஞ்சு வச்சுக்கிறேன். அப்புறம் சுத்தி இருக்கவனா கடுப்பேத்துறது. அப்புறம் மனசு ஒரு சந்தோஷம், அப்பா திருப்திப்பா இப்படியே காலப்புள்ள பிச்சை எடுத்துட்டே இருந்துடலாம் அப்படின்னு எனக்கு சொல்றது பார்த்தா அப்படிதான் தெரியும். என் குடும்பத்துல என் ரிலேட்டிவ் இன்னும் இருக்காங்க. பணம் வந்த உடனே போயிட்டு ட்ரெஸ் எடுக்குது என்ன இது எடுக்குது என்ன சரி சூப்பர் நல்லா இருக்குப்பா. 25 வருஷம் 18 வருஷம் 25 வருஷம் 25,000 ரூபாய். சொல்லுதும் புரியாது கேட்குதும் புரியாது. அவங்களோட பிலாசபிய கருத்துக்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தூக்கி என் மௌனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு ஜென்ரேஷன் 50 வருஷம் இப்படிதான் வளர போகுது. அதுவும் இப்படிதான் நாசமா போகுது. 50 வருஷம் 25,000 ரூபாய் மாசம் சூப்பரா.